சென்னையில் பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் வருகை தந்துள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக பாஜகவுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தமிழகம் வந்திருக்கிறார். சென்னையில நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் அவர் தங்கி இருக்கிறார். இன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்து அந்த கூட்டணியில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய நிர்வாகிகளான KP முனுசாமி மற்றும் SP வேலுமணி ஆகியோரும் பியூஷ் கோயலை சந்தித்தார்கள். பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகளும் அதே போன்று மத்திய இணையமைச்சருமான எல்முருகனும் உடன் இருந்தார். இந்த சூழல்ல ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியான கூட்டணி தலைவர்கள் அடுத்தடுத்து சந்திப்பு என்று பரபரப்பாக ஒரு அரசியல் சந்திப்பு நடந்து கொண்டிருந்த நிலையில்தான் அந்த நட்சத்திர விடுதியில பியூஷ் கோயல் தங்கியிருந்து அதே நட்சத்திர விடுதியிலிருந்து ஓபிஎஸ்னுடைய மூத்த மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் அவர் அந்த விடுதியிலிருந்து அவர் வந்தார். அவர் தான் தனிப்பட்ட காரணங்களுக்காக வந்திருப்பதாக கூறினாலும் வெகு நேரம் அந்த விடுதியிலே அவர் இருந்ததை அவருடன் இருந்தவர்களும் உறுதிப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு அவர் அந்த விடுதியிலிருந்து அவர் மட்டும் தனியாக அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்று விட்டார். அரசியல் ரீதியான எந்த கேள்விக்கும் அவர் பதிலளிக்கவில்லை. அதாவது ஓபிஎஸ் உடன் இருந்த அவருடைய ஆதரவாளராக இருந்த ஒவ்வொருவரும் வெவ்வேறு கட்சிகள் மீண்டும் பாஜகவில் இணைகிறார்கள். அதே போன்று திமுகவிலும் கூட இன்று வைத்திலிங்கம் இணைந்தார். ஒரு ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக இருந்தவர். இப்படி ஓபிஎஸ்ஸிடம் இருந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே அடுத்தடுத்து இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் வெவ்வேறு கட்சிகளுக்கு அவர்கள் சென்று இணையக்கூடிய நிலையில ஓபிஎஸ் இன்னும் தேர்தல் குறித்த ஒரு நிலையான இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை. அவர் இன்று அவருடன் இருந்த ஆதரவாளர்களும் மாற்றுக் கட்சிகளில் இணைந்தது தொடர்பான எந்த விதமான கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்காமல் இருக்கிறார். தொடர்ந்து அவர் அந்த கூட்டணி குறித்த அல்லது அவர் தேர்தலில் என்ன செய்ய போகிறார், அடுத்ததாக அவர் முடிவெடுக்க போகிறார் என்ற ஒரு நிலையை அவர் உறுதிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிலையில பியூஷ் கோயல் தங்கியிருந்த இந்த நட்சத்திர விடுதியில் இருந்து அவருடைய மூத்த மகன் அங்கிருந்து சென்றதனால், அந்த விடுதியிலிருந்து அவர் வேகமாக வெளியேறியதனால் ஒருவேளை பியூஷ் கோயலையோ அல்லது மற்ற பாஜக நிர்வாகிகளையோ அவர் சந்தித்திருக்க கூடும் என்ற ஒரு அனுமானத்தின்படி விவாதிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அவர் எந்த விதமான பதிலையும் அளிக்கவில்லை. தனிப்பட்ட காரணங்களுக்காக சென்றதாக கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்று விட்டார். தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார்.